இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்க்க போகிறது நீதி தலைவர்கள் அதிகாரம் 17லேருந்து 21 வரைக்கும். 17வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மீகான்கிற ஒரு மனிதர் இருக்கார். அவர் வந்து எப்ராயிம் குலத்தை சேர்ந்தவர். அவர் வந்து தன் தாயிடம் 1100 வெள்ளிக்காசு வந்து திருடியிருப்பார். அப்போ அவங்க தாய் சபிச்சதும் நான் தான் திருடினேன்னு சொல்லி அந்த ரூபாய் கொடுத்துருவாரு. அவனே அவங்க தாய் வந்து சபிச்சதுனால திருப்பி அவங்களை ஆசீர்வதிச்சுட்டு இந்த 1100 வெள்ளிக்காசுலேருந்து நான் 200 வெள்ளிக்காசுக்கு ஒரு வார்ப்பு சிலை செய்ய சொல்லி தட்டான்ட்ட கொடுத்துருன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது மூலமாக அவங்க வந்து ஏபோதையும் தெராபியையும் செய்து ஒரு வார்ப்பு சிலையை செஞ்சு வச்சுக்குவாங்க. யூதாலேருந்து ஒரு லேவியான இளைஞர் குரு வந்து இடம்பெயர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போவார். அப்போ அவர் மீகாவை சந்திப்பார். மீகா வந்து அவருக்கு ஒரு ஆண்டுக்கு 10 வெள்ளிக்காசும் உடையும் உணவும் கொடுத்து அவர் வீட்டிலேயே தங்க வைப்பார். அதுக்கப்புறமா அதிகாரம் 18 என்ன பார்க்குறோம்னா, தான் மக்கள் வந்து 5 பேரை உளவு பார்க்க வேற ஊருக்கு அனுப்புவாங்க. அந்த ஊரில் போய் அவங்க செட்டில் ஆகிறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. அப்போ வந்து மீகா வீட்டுக்கிட்ட வரும்போது அவங்க இந்த யூத குருவை லேவியான அந்த குருவை பார்ப்பாங்க. பார்த்துட்டு நாங்கள் போகிற காரியம் நல்லபடியாக நடக்குமான்னு கேட்பாங்க. அப்போ அவர் ஆமான்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இலாயிசேங்கிற ஊர்கிட்ட போவாங்க. அந்த ஊரில் வந்து யாருமே சீதோனியா தொல்லையர்கள் இல்லாமல் நிம்மதியாக இருந்ததை பார்த்து அப்போ அந்த இடத்த நம்ம கைப்பற்றிடலாம்னு சொல்லிட்டு இந்த தான்குலத்தில் உள்ளவங்க எல்லாரையும் கிளம்பி வர சொல்லுவாங்க. கிளம்பி வந்து 600 பேர் போர் வீரர்களாக வந்து இலாயிசையை வந்து கைப்பற்றி அந்த இடத்துக்கு தான்னு பேரிடுவாங்க. அப்புறம் அந்த குருவையும் வந்து நீங்கள் எங்கள் கூட வந்துருங்க, ஏன்னா நீங்கள் மீகா வீட்டில் இருந்தால் ஒரு வீட்டுக்கு குருவாக தான் இருப்பீங்க, ஆனால் நீங்கள் எங்கள் கூட வந்தால் தான் குலத்துக்கு குருவாக இருப்பீங்கன்னு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த அதிகாரத்தில் லேவியர் குரு ஒருத்தர் வந்து ஒரு யூத பெண் மறுமனைவியாக வச்சிருப்பாரு. ஆனால் அவங்க வந்து வேசித்தனம் பண்ணி அவங்க அப்பா வீட்டுக்கே அனுப்பிடுவார். திருப்பி அவங்களை கூப்பிட போகிற நேரம் போய் 3 நாட்கள் அவங்க மாமனார் வீட்டில் தங்குவார். 4வது நாள் அவங்க மாமனார் இருங்கன்னு சொல்வாருன்னு இருந்துருவார். 5வது நாள் இருக்க சொல்வார். ஆனால் அவர் கிளம்பிடுவார். கிளம்பி வரும்போது நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிபையாங்கிற ஒரு பென்யமின் ஊரில் தங்குவாங்க. அந்த வீட்டில் ஒரு முதியவர் அடைக்கலம் கொடுத்துருப்பாரு. அந்த வீட்டை வந்து அங்கே இளி மக்கள் இருந்ததுனால அந்த குருவை அழைச்சி அவர் கூட உறவு கொள்றதுக்காக கேட்பாங்க. அந்த அளவுக்கு பாவம் பண்ணுவாங்க அந்த ஊரில் உள்ள மக்கள். அப்போ வந்து அவர் மனைவியை வந்து வெளியே தள்ளி கதவு பூட்டிடுவார். அதுக்கப்புறமா அவங்க மனைவி வந்து விடிய காலையில் பார்க்கும்போது இறந்து போய் அவங்க வீட்டு வாசலில் இருப்பாங்க. உடனே அந்த குரு வந்து ரொம்ப கவலையுற்று அந்த மனைவியை வந்து 12 துண்டுகளாக வெட்டி ஒரு துண்டையும் வந்து ஒரு குலத்தவருக்கு அனுப்புவாங்க. இஸ்ரேல் குலங்களான 12 குலங்களுக்கும் அந்த ஒரு பீஸை அனுப்புவாங்க. அப்போ அதை பார்த்த உடனே அந்த மக்கள் எல்லாம் துக்கிச்சு, இந்த அளவுக்கு கொடுமை எங்கேயுமே நடக்கல, நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம பென்யமின் மக்களை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி எல்லா இஸ்ரேலும் ஒன்று கூடி 4 லட்சம் வீரர்கள் சேர்ந்து பென்யமினை வந்து இது பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடுவாங்க. அவங்களால ஜெயிக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட திரும்ப மாலை வரை அழுவாங்க. அன்னைக்கும் ஜெயிக்க மாட்டாங்க. 2வது நாள் வந்து அவங்க உண்ணா நோன்பு வந்து எரிபலி நல்லுறவு பலி செலுத்துவாங்க. அன்னைக்கும் அவங்க வின் பண்ண மாட்டாங்க. 3வது நாள் வந்து குரு பினேகாஸ் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பாரு, நாங்கள் இதை மேற்கொண்டு பண்ணலாமா, எங்களுக்கு வெற்றி கிடைக்குமா. அப்போ ஆண்டவர் ஆமான்னு சொல்வார். அந்த நாளில் 25,000 பென்யமின் மக்கள் வந்து கொல்லப்படுவாங்க. இதை தான் நம்ம அதிகாரம் 20 பார்க்கும். அதிகாரம் 21 இஸ்ரேல் மக்கள் வந்து பென்யமின் மக்களுக்கு அதுலேருந்து பெண் தரமாட்டோம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய அவங்க கொடுமை பண்ணதுனால அவங்க அப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கவலையாகவும் இருக்கும், போரிட்டு பென்யமின் மக்களை கொண்டுட்டாங்க, அது மூலமாக ஒரு குலமே குறைஞ்சி போச்சேன்னு கவலைப்படுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு பலிபீடம் கட்டி அங்கே வந்து ஆண்டவருக்கு ஒரு பலி கொடுப்பாங்க. அப்போ வந்து பலிபீடம் கட்டும்போது 12 குலங்களில் உள்ளவங்களுமே எல்லாருமே கண்டிப்பாக வந்திருக்கணும். ஆனால் அதில் யாபீஸுங்கிற குடும்பம் வந்து வந்திருக்க மாட்டாங்க. அவங்க வரலன்னொடனே அவங்களுக்கு எதிராக போர் பண்ணி 12,000 பேரை வந்து கொண்டிருப்பாங்க. அப்போ அந்த யாபீஸ் இனத்தில் மீதி ஒரு 400 பெண்கள் இருப்பாங்க. வந்து பென்யமின் மக்களுக்கு பெண் கொடுத்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இருந்துமே அவங்க ஊரில் மீதி ஆண்கள் இருப்பாங்க, கல்யாணம் ஆகாத ஆண்கள். அவங்களுக்கு வந்து சீலோவுக்கு அவங்க வருடம் தோறும் வரும்போது கொஞ்சம் கன்னி பெண்களை வந்து அவங்க கவர்ந்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இதோட